இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட இருக்காங்க. அடுத்த 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரிலுமே 2 அணிகள் விளையாடவுமே இருக்காங்க. இதுல டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடக்க இருக்காம். 2வது போட்டி உத்தரப்பிரதேசத்துல உள்ள கான்பூர்ல நடைபெற இருக்கு. இந்த 2வது டெஸ்ட் போட்டிக்கு அச்சுறுத்தல் எழுந்திருக்கு. வங்கதேச நாட்டில் நிலவும் கலவரங்களுக்கு மத்தியில இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியான வண்ணமுமே இருக்கு. அதனை சுட்டிக்காட்டி வங்கதேச கிரிக்கெட் அணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போவதாக உத்தரப்பிரதேசத்துல உள்ள சில அரசியல் கட்சிகள் அறிவிச்சிருக்காங்களாம். அதனால 2வது டெஸ்ட் போட்டியின் போது ஏதேனும் அச்சுறுத்தல் சம்பவங்கள் நடைபெறலாம் அப்படின்ற சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வங்கதேச அணியுடைய வீரர்கள் மற்றும் வங்கதேச கிரிக்கெட் அமைப்புடைய அதிகாரிகள் பதட்டமாகவும் இருக்காங்க. இது குறித்து பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவுடன் பேசியிருக்காங்களாம். அப்போது ஜெய்ஷா 2வது டெஸ்ட் போட்டிக்கு தேவையான பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதமுமே கொடுத்திருக்காராம். இது குறித்து பேசிய பிசிசிஐ அதிகாரி ஒருவர், நாங்கள் 2வது போட்டி நடைபெற உள்ள மைதானம் மற்றும் அங்கு நிலவக்கூடிய சூழ்நிலைகளை நெருக்கமாக கண்காணிச்சுட்டு இருக்கோம். திட்டமிட்டபடி கான்பூர் மைதானத்துல போட்டி நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளுமே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு உறுதியான தகவலை வெளிப்படுத்தியிருக்காரு. இதனால வங்கதேச அணிகள் அச்சம் தவிர்த்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.